இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிராய்லர் சிக்கன் வச்சுட்டு ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான ஒரு வறுவல் தான் பண்ண போகிறோம். வாங்க இதை நல்ல எப்பயுமே செய்கிற மாதிரி இல்லாமல் இதை கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் நல்ல பரோட்டாவுக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியும், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் ஈஸியாக எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. 2 கிராம்பு போட்டுக்குவோம். பிரியாணி எல்லாம் சின்ன பீஸை 2 பிச்சு போட்டிருக்கேன். 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். பட்டையிலேயே சின்ன பீஸ் 2 போட்டுக்கலாம். சோம்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலையே நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நம்ம என்ன பண்ணுவோம், நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரையும் இந்த வெங்காயத்துலேயே போட்டுருவோம். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதை எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதிலேயே ஊற்றிடலாம். இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், சின்ன தக்காளியாக எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். இப்போ தக்காளி விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கட் பண்ணி போடுறதோடு இந்த மாதிரி அரைச்சி போடும்போது என்னாகும், அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த கிரேவியில் நல்லா உரைக்கும், குழம்புலையும் உரைக்கும். சிக்கன் எடுத்து இதில் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் சிக்கன் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். பாருங்கள், இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், 4 இலை புதினா இலை எடுத்துக்குவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 5 முந்திரி பருப்பை 2 பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இது உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கூட நல்லா நைஸாக அரைக்கலாம். இல்லை இதுலேயே அரைக்க முடியும்னா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சிக்கனை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வெந்துக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லையா, இதையும் அதில் ஊற்றிடலாம். இந்த புதினா, கொத்தமல்லி, இந்த முந்திரி பருப்பு இந்த ஃப்ளேவரோடு சேர்ந்து இது நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரும்.
இப்போ பார்க்கும் போதே இந்த சிக்கன் வேறு லெவலில் இருக்கும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த சிக்கனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போடலாம். அதாவது ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் போட்டுடலாம். நல்ல ஒரு தனி சுவையாக இருக்கும். இது வதக்கி ஊற்றிட்டோம். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். பாருங்கள், இதெல்லாம் சுண்டி வரும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். தட்டை வந்து லேசாக அந்த மாதிரி மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் சிக்கன் எப்படி வெந்திருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள், இப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். லேசாக மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ சிக்கன் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த இதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ஒரு கிரேவியை வீட்டில் செஞ்சுட்டு பரோட்டாவை கடையில் வாங்கிட்டு நீங்கள் இந்த கிரேவியை செஞ்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த சிக்கன் வந்து கடையில் கூட சாப்பிட்டதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.